ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துபவர்களின் உடலுக்கு வேற மருந்தே தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இன்று நாம் பசியும் நீரிழிவு நோயும் இதை பற்றிய பார்க்க இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தர நம்மிடையே இணைந்துள்ளார் டாக்டர் பிரம்மா குமாரி சகோதரி சாந்தி அவர்கள். இவர் மருத்துவராக இருந்து கொண்டு கடந்த 26 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்று வருகிறார். கடந்த 23 ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், பசி என்பது அனைவருக்கும் ஏற்படுது. பசிக்கும் போது நமக்கு சாப்பிடணுங்கிற அந்த உணர்வு வருது. ஆனா இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அதிக பசி எடுக்குதுன்னு சொல்றாங்களே சிஸ்டர், அதுக்கான காரணம் என்ன சிஸ்டர்? பசிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒன்று. நம்ம பிறந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே பசி வருது. அதுக்கு ஃபஸ்ட்டு அது சாப்பிட தான் செய்யுது, பால் குடிக்குது. அந்த மாதிரி டிஎன்ஏலே பதிவாயிருக்கு நமக்கு பசி சாப்பிட்றது அப்படிங்கிறது. இந்த பழக்கம் பிறந்த உடனேலேருந்தே இருக்கு. இப்போ நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு அதிக பசி எடுக்குது. ஆனால் அவங்களுடைய பிளட்டில் சுகர் பார்த்தா அதிகமாக இருக்கும். ஆனால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எனர்ஜி நிறைய இருக்கும் அப்படி கிடையாது. ஏன் பசி எடுக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க சாப்பிட்ற உணவில் இருக்க அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டேங்குது. பிளட்டில் இருக்குது நிறைய, ஆனால் செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டேங்குது. செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆனால் தான் அது மைட்டோகாண்ட்ரியாவில் போய் டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆனால் தான் அது மெட்டபலைஸ் ஆனால் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதில் நம்மளுடைய செல்லு அந்த குளுக்கோஸை உள்ளே எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்சுலின் குறைவாக இருக்கிறதுனாலையும் இருக்குது. இன்சுலின் நம்முடைய ரெசிப்டார் பயன்படுத்தப்படாதனாலையும் இருக்குது. அதனால தான் 2 வகை டயபெட்டிக்கில் சொல்லுவாங்க. ஒன்று இன்சுலின் சுரக்காது, இல்லைன்னா இன்சுலின் இருக்கும், அது பயன்படுத்த முடியாது செல்னால். அதனால ரத்தத்தில் சர்க்கரை இது அதிகமாக தான் இருக்கும், ஆனால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நம்ம குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனாலேயே நம்ம உடம்புல சுகர் அதிகமாக இருக்கும். சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு பசியும் அதிகமாக எடுக்கும். சிஸ்டர், அப்போ அதிக பசி எடுத்தாலே நீரிழிவு நோய் இருக்குமா சிஸ்டர்? அப்படி கிடையாது. நம்ம நீரிழிவு நோய் இருக்குதான்னு நம்ம கட்டாயம் சோதனை பண்ணணும். இது ஒரு சிம்டம், அறிகுறி. இது இருக்குதா அப்படின்னு நம்மகிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அவசியம். அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு சின்ன வயசுலேயும் வருது, நிறைய பேருக்கு சுகர் வருது. இப்போ வயசானவங்கள இந்த மாதிரியெல்லாம் அபோவ் த 30 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா நம்ம கட்டாயம் நம்ம பரிசோதனை பண்ணணும். ஏன்னா சுகர் இருக்கும் அப்படின்னு கட்டாயமாக சொல்ல முடியாது. ஏன்னா வேறு நோய்கள்லேயும் வரும். ஹைப்பர்தைராய்டிசம் இருந்தாலும் அந்த மாதிரி வரும். சில நேரம் நமக்குள்ள மனசு அழுத்தம் இருந்தாலும் அந்த மாதிரி அதிகமாக அதாவது டிப்ரெஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை சரி பண்ணிக்க தெரியாமல் இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் மாற்றிக்கும், மனசு மாற்றிக்கும். அதனால அதிகமாக சாப்பிடணுன்ற பழக்கம் இருக்கும். அதனால கூட அதிக பசி எடுக்குது அப்படின்னு அவங்களா புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு சொல்லுவாங்க. அதனால நம்ம டயக்னோஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம பரிசோதனை பண்ணி சொல்லணும். சில குழந்தைங்க இதெல்லாம் நோய் இல்லாமலே கூட, சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் வர பேஷண்ட் ஒருத்தங்க, சின்ன பையன்தான், வீட்லேயும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பானாமா, சாப்பிடணும் வேணும் வேணும்னு. பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பானாமா. வீட்டில் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சென்டருக்கு கிளாஸ்லலாம் வந்தால் கூட அவன் வேணும் வேணும் சாப்பிட வேணும்னு சொல்லி கேட்பான். அதாவது இது உணவுலலாம் நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்தபோது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்லாம் கிடையாது அவனுக்கு. இது ஒரு ஹேபிட், அது அவனுக்கு ஒரு ஹேபிட்டு. அந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு. நம்ம பரிசோதனை பண்ணி நம்ம நீரிழிவு நோய் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சில பேர்த்துக்கு அதிக பசி எடுக்குன்னு சொல்றாங்க, சில பேர்த்துக்கு பசிக்கவே மாட்டேதுன்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன? எல்லாருக்கும் பசி அதிகமாக ஆரம்ப ஸ்டேஜில் பசி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு நாள் போக போக என்ன ஆகும்னா நரம்புகளெல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு. அதனால கேஸ்ட்ரோ பேரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உணவு குழாய் எல்லாத்துக்கும், வயிற்றுக்கு, சிறுகுடலுக்கு, அதுக்கெல்லாம் போகிற நரம்பு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடும். நியூரோபதின்னு சொல்லுவாங்க.
அந்த நியூரோபதி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா, நமக்குள்ள பசி வந்து குறைய ஆரம்பிச்சிரும். ஜீரணம் கம்மியாகும். அந்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும்னு சொல்ல முடியாது. பசி இல்லனாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாரி எப்படி அதிக பசிக்கு வேற காரணங்கள் இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாரி பசி இல்லன்னாலும் அனிமியா இருந்தா வராது. பசி இருக்காது ரொம்ப. வேற காரணங்களும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இது மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சில நேரம் மனசுல வேற ஏதாவது அழுத்தங்கள் அதிகமா இருக்கு, கவலை அதிகமா இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுக்காது. அது நம்ம காரணங்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் நம்ம எப்பவுமே. சிஸ்டர், உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நிறைய பழக்கத்துல அட்டென்ஷன் குடுக்குறாங்க. அதாவது எக்சர்சைஸ் பண்றாங்க, ஜிம் போறாங்க, வாக்கிங் போறாங்க, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் ஓகே தான். உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்துல நம்ம உடல் அமைப்பு எப்படி சிஸ்டர் இருக்கு? நம்ம எல்லாருமே உணவு சாப்பிட்றோம். நம்ம உணவு சாப்பிடும்போது வாய் வழியா எடுத்துக்கிறோம், உணவை எடுத்துக்கிறோம். அது வந்து ஈசோஃபேகஸ் சொல்றோம். அது மூலமா வயிற்றுக்கு போகுது. உணவு குழாய் மூலமா வயிற்றுக்கு போகுது. வயிற்றுலேருந்து எல்லாமே அறப்படுது. நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் அறப்படுது. அத கைம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சிறுகுடலுக்கு அது அனுப்புது. அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் நம்ம வயித்துல செக்ரேட் ஆகும். அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, சிறுகுடலுக்கு போகுது. வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு போகுது. இந்த சிறுகுடல்ல வந்து பித்தப்பையிலேருந்து வரும் என்சைம்ஸ் எல்லாம் வரும். பித்தம் வந்து சுரக்கும், லிவர்லேருந்து சுரக்கும், பேன்க்ரியாஸ்லேருந்து சுரக்கும். எல்லாமே வந்து இந்த என்சைம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த சிறுகுடல்ல வந்து குடுக்கும். அப்ப நம்ம உணவு வந்து நம்ம கைமா ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? நல்லா அரைஞ்சு வந்திருக்குது. அதுல வந்து இது போய் இந்த என்சைம் எல்லாம் கலந்து எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணி ரத்தத்துல வந்து சத்தம் மட்டும் தான் என்ன ஆகும்னா, குடலுக்கு வந்து அனுப்பும். குடல்ல ரத்த குழாய் இருக்கும். இந்த குடல்ல ரத்தத்துல வந்து அப்சார்ப் ஆகும். நம்ம சாப்பிடுற உணவு ஜீரணமாகி, இந்த என்சைம் எல்லாம் ஜீரணம் பண்ணி என்ன பண்ணும்னா, சிறுகுடலுக்கு அனுப்பும். சிறுகுடல்ல ஒரு 1 மீட்டர் இருக்கும் உள்ள. அதுல உள்ள வந்து அப்சார்ப் ஆகும். அப்சார்ப் ஆகி அது ரத்த குழாய்க்கு போயிடும். அப்புறம் பெருங்குடல் வழியா அந்த சக்கம் மட்டும் தான் என்ன ஆகும்னா, பெருங்குடல் வழியா போகும். இப்ப இது வந்து நம்ம லோக்கல் சிஸ்டம் மாரி. இப்ப நம்ம எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றோம் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இருக்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கலா எல்லாம் செய்யக்கூடியது. அந்த மாரி நம்ம வயித்துல இந்த மாரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. சிறுகுடல்ல இதெல்லாம் இருக்கு. பெருங்குடல், சிறுங்குடல், வயிறு, உணவு குழாய் எல்லாம் இருந்து இதெல்லாம் வேலை செய்யற மாரி, நம்ம உணவு சாப்பிடுறது போதும், நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பிரெயினோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம இது வந்து லோக்கல். நம்ம வயிறு வந்து நம்ம சாப்பிடுறது இதெல்லாம் லோக்கல் கனெக்ஷனு. இது நம்ம கனெக்ஷன் வந்து நமக்கு பிரெயினுக்கு வந்து ஆர்டர் பண்ணும். போதும், போதாது, வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கனெக்ஷன் குடுக்குது. ஒரு பிரெயின் கட் கனெக்ஷன் சொல்லுவோம் அத. அது நம்ம பிரெயின்ல வந்து 2 சென்டர் இருக்கு. அதாவது லேட்டரல் ஹைப்போதலாமஸ்ல ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் இருக்கு. ஃபீலிங்கை உணரக்கூடிய ஒரு சென்டர் இருக்கு. இன்னொரு சென்டர் வந்து வென்ட்ரோமீடியல் ஹைப்போதலாமஸ். அதாவது மூளையிலே ஒரு பார்ட் அது. ஹைப்போதலாமஸ்ங்கிறது ஒரு பார்ட்டு. அதுல லேட்டரல் ஆஸ்பெக்ட்ல ஃபீலிங்கை உள்ள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர் இருக்கு. வென்ட்ரல் ஆஸ்பெக்ட்ல நம்முடைய சட்டைட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்தியை உணரக்கூடிய சென்டர். இப்ப நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டது வந்து நமக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அது சிக்னல் அனுப்பும். இங்கேருந்து கனெக்ஷன் அனுப்பும். அப்போ இந்த சாட்டிலிட்டி சென்டர் வந்து நல்லா ஃபீல் பண்ணிடுச்சு, நல்லா அதுக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு தோணும். உடனே நம்ம நிறுத்திடுவோம். நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுது இல்லையா? அதனால நிறுத்திடுவோம். இப்போ நம்ம ஃபீலிங் நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நமக்கு இன்னும் சாப்பிடணும், டேஸ்டா இருக்கு, இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்னா அதுவும் நம்ம பிரெயினுக்கு போகும். அதனுடைய வழிப்படியும் நம்ம நடப்போம். அப்போ வந்து லேட்டரல் ஹைப்போதலாமஸ் ரொம்ப ஆக்ட் பண்ணும். அப்போ நம்ம அந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம பிரெயினுக்கு போகும். நம்ம டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இல்லைன்னா வேண்டான்னு கட் பண்ணிடுவோம். நல்லா இருந்தா என்ன சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி நமக்கு பிரெயினுக்கும் கட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம உடல் அமைப்பு அமைஞ்சிருக்குது. ஆராய்ஞ்சு பார்த்தா அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம சாப்பிட மட்டும் தான் செய்யணும். ஆனா இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை.